இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்த பின் தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். மீண்டும் தோன்றி மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் மீன் பிடிபடாமல் இருக்கின்ற வேளையில், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டு, படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று சொன்னார். அவ்வாறே வீச மிகுதியாய் மீன்கள் அகப்பட்டதால் அவர்கள் வலையை இழுக்க முடியவில்லை. அப்பொழுது உணர்கிறார்கள், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தான். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு சொல்வதை கேட்டால், இயேசுவினுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் வல்ல செயல்கள் நடைபெறும், நல்ல செயல்கள் நிறைவேறும், மக்களை நாம் வழிநடத்த முடியும், நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட முடியும். இந்த நன்மைத்தனம் நம்மில் வளர்கிறது என்றால் கடவுள் நம்மில் இருக்கிறார். அதனுடைய விளைவாக நாம் மற்றவர்களை வழிநடத்துகிறோம், மற்றவர்கள் மத்தியிலே சாட்சியாக வாழுகிறோம், நன்மைகள் நிறைந்து கொண்டிருக்கின்றன என்றால் என்ன பொருள்? அந்த இடத்தில் இயேசு இருக்கிறார். நாம் தர்மம் செய்யும் பொழுது இயேசு இருக்கிறார், நல்ல வார்த்தைகள் பேசும்போது இயேசு இருக்கிறார், மற்றவர்களை சமாதானப்படுத்தும் பொழுது இயேசு இருக்கிறார், மற்றவர்களை ஆறுதல் படுத்தும் பொழுது இயேசு அங்கே இருக்கிறார், மற்றவர்களை ஊக்குவிக்கும் பொழுது இயேசு அங்கே எங்கெல்லாம் நன்மைகள் நிறைகிறதோ அங்கே இயேசு இருக்கிறார். ஆண்டவர்தாம் என்று கண்டுபிடித்தார்கள் இல்லையா? மீன்பாடு அதிகமாக வரும் பொழுது அதுதான் அர்த்தம். அப்படி என்றால் நாம் சண்டையிடும் பொழுது பேய் இருக்கிறான், கோபப்படும் பொழுது பேய் இருக்கிறான், ஆணவத்தில் நாம் ஆடும் பொழுது பேய் நம் அருகிலே இருக்கிறான், நம்மை செயல்படுத்த அவன் நம்மை தூண்டுகிறான், நம்மை இயக்குகிறான். சுயநலத்தில் நாம் வாழும் பொழுது கடவுளுக்கு பதிலாக சாத்தான் நம்மை செயல்படுத்துகிறான், நம்மை இயக்குகிறான். நன்மை செய்யவில்லை என்றால் தீமைகள் செய்கிறது, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை தானே. இடைப்பட்ட எதுவும் சாத்தானிடமிருந்து வருகிறது இல்லையா? நன்மை செய்யாமலே நன்மை செய்பவர்களைப் போல நடிப்பதுதான் சாத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக வெளிப்படுகின்ற காரியங்கள். ஆகையினால் ஆண்டவர்தாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், இந்த நம்முடைய செயல்களிலே இருக்கிறார் என்றால், அதை கண்டுபிடிக்கிறோம் என்றால், நாம் we are confirmed to be the disciples of Christ. அன்பு நிறைந்த இறைவா, நாங்கள் நன்மை செய்வதனாலும் நன்மையான காரியங்களை நினைப்பதாலும் உம்முடைய சீடர்களாக இருக்கிறோம், சீடத்திகளாக வாழுகிறோம், உமக்கு சான்று பகருகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இதனால் எங்களோடு நீர் இருக்கிறீர், எங்களுக்குள்ளாக நீர் இருக்கிறீர், தங்கி இருக்கிறீர். அதன் விளைவாகவே இவைகளெல்லாம் வெளிப்படுகின்றன. இதை உணர்ந்து நன்மை செய்வதுதான் என்னுடைய கடமை என்று எவ்வேளையும் செயல்பட எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.